வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல். ஸோ இதில் இருக்கிற ப்ரோஸ் கான்ஸ், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்திய ஜனநாயகத்தோட மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இந்திய தேர்தல் தான். ஸோ மக்களே தங்களை யார் ஆளணும் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கிறது. ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மக்களவை தேர்தல் அல்லது பல்வேறு மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்கள் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தேர்தல்களை அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஓகேங்களா, 400க்கும் மேற்பட்ட தேர்தல்களை இந்திய தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் நடத்தியிருக்குது. ஸோ இதுலேருந்தே தெரியுது இந்திய ஜனநாயகத்துக்கு இந்திய தேர்தல் எவ்வளோ ஒரு ஆணிவேர் அப்படிங்கிறது. அந்த ஆணிவேரை இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பாகவே செயல்பட்டுட்டு வருது அப்படின்ற மாதிரி நாம் சொல்லணும். ஆனால் இப்போ சமீபத்தில் நிறையா ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நிறையா பேர் சொன்னாலும் ரொம்ப அது ப்ரப்போஸ்டாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, மிசைல் மேன் ஆஃப் இந்தியா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான். அவர் என்ன சொன்னார்னா, எப்பவுமே நாடு தேர்தல் நோக்கியே இருக்குது, அதனால் ஒரே டைமில் தேர்தல் நடத்திட்டோன்னா நாம் அடுத்த வளர்ச்சி கட்டங்களுக்கு நாம் நம்மளுடைய மைண்டை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அதிலேருந்து இது கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆக ஆரம்பிச்சது. இப்போ இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1951 1967 வரைக்கும் மக்களவைக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கு சட்டமன்றத்துக்கும் ஒரே டைம் தான் தேர்தல் நடந்தது, ஓகேங்களா. 51 67 வரைக்குமே, ஓகேங்களா. ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே மாறி மாறி நடக்க ஆரம்பிச்சதுக்கு அதுக்கு பல்வேறு காரணங்கள், ஓகேங்களா. எமர்ஜென்சி, மக்களவை 5 வருடங்களுக்கு அப்புறம் நீட்டிக்கப்பட்டது, பல்வேறு மாநில சட்டமன்றங்கள் 5 வருடங்கள் முடியறதுக்குள்ளாவே கலைக்கப்பட்டது. அந்த கலைக்கப்பட்டதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அது அரசியல் காரணங்களாகவும் இருக்கலாம், இல்லை மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ண முடியாமல் போகும், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் தோற்றதாகவும் இருக்கலாம். பல்வேறு காரணங்களுக்காக அது ப்ரீ மெச்சூர் டிசொல்யூஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அதே மாதிரி ப்ரீ மெச்சூர் டிசொல்யூஷன் ஆஃப் த லோக்சபா கூடம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் தோற்றதுக்கப்புறம் ஆட்சி ஆட்டோமேட்டிக்காக இந்த படி கலைக்கப்படும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக அது ஒன்றாவே நடைபெறாமல் போச்சு. ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா 1967 தான் இந்திய மக்களவைக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கு இந்திய சட்டமன்றங்களுக்கும் ஒரே டைமில் தேர்தல் நடத்தப்பட்டது. ஸோ சமீபத்தில் இந்திய அரசு, மத்திய அரசு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி ஆராயத்துக்காக ஒரு உயர்மட்ட குழுவை அமைச்சார். 2023 அது அமைக்கப்பட்டது. ஸோ அந்த குழுவோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஒரே டைமில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுக்கான ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஆராய்ந்து கூறணும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்டது. அதே மாதிரி அந்த குழு பல்வேறு தரப்பினரிலிருந்து தங்களுடைய கருத்துக்களை அவங்க கேட்டு வாங்கினாங்க. அது பொதுமக்கள், அரசியல் கட்சிகள், நீதிபதிகள், ரிட்டையர்டு நீதிபதிகள், முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர்கள், பல்வேறு தன்னார்வ அமைப்புகள், இவங்க கிட்டே இருந்தெல்லாம் அந்த குழு தங்களுடைய கருத்துக்களை கேட்டு வாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுக்காக என்னென்ன அப்படின்னா அவங்க ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரமோட்ஸ் கன்சிஸ்டன்சி இன் கவர்னன்ஸ், ப்ரிவென்ட்ஸ் பாலிசி பேரலிசிஸ், ஃபோக்கஸ் ஆன் கவர்னன்ஸ், ரெடக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பர்டன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் வில் பி டிராஸ்டிக்கலி கட், கவர்மெண்ட் கேன் ஃபோக்கஸ் ஆன் கவர்னன்ஸ் ரேதர் தென் த கேம்பெயின் மோட். இந்த ஒரு 6 அட்வான்டேஜை அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க ராம்நாத் கோவிந்த் குழு. ஸோ இதை சிம்பிளாக நம்ம தமிழில் சொன்னோம். ஒரே இதில் என்ன அப்படின்னா, அந்த 6 இதுவுமே நம்ம டிராஸ்டிக்காக தமிழில் சொல்லணும் அப்படின்னா, எப்போவுமே தேர்தல் பிரச்சார மைண்ட்லே இல்லாமல் முன்னேற்றத்துக்காக முன்னேற்றத்தை நோக்கி நம்மளால் அரசு செயல்படுத்த முடியும், அரசு சிந்திக்க முடியும் அப்படிங்கிறது, கவர்னன்ஸை நோக்கி தள்ளப்படும், அதே மாதிரி நிதி பற்றாக்குறை குறையும் அப்படின்ற மாதிரி ப்ளஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவே மைனஸை ஆக்சுவலாக அந்த குழு சொல்லலை, கான்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபெடரல் நேச்சர் ஆஃப் த டெமோக்ரஸி, அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு த்ரெட். இது எல்லாமே அந்த குழு மைனஸாக சொல்லலை. இந்த குழு அந்த அறிக்கை வெளியிட்டதுக்கப்புறம் பல்வேறு செய்தித்தாள்களில் அந்த மைனஸ் பாயிண்ட்டை தான் நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன்.
மூணு மைனஸ் பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட எல்லா பேப்பர்லையுமே சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நான் ஹைலைட் பண்ணுறேன். A threat to the federal nature of our democracy, அதாவது இந்திய அரசியலமைப்பின் மிகப்பெரிய ஆணிவேராக கருதப்படும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு இது விடுபடுகின்ற மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், large national parties would reap the election which will be a disadvantage for the regional parties அப்படிங்கிற மிகப்பெரிய கட்சிகளாக கருதப்படும் கட்சிகள் தேர்தலை ஜெயித்து கொண்டே போவாங்க. சிறிய கட்சிகள் இதில் தோற்றுக்கொண்டே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. இதோட முக்கியம் என்ன அப்படின்னா, அரசியல் அமைப்பு அரசு சட்ட திருத்தமே பண்ணணும், அமெண்ட்மெண்ட்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆர்டிக்கலை கிட்டத்தட்ட நாம் அமெண்ட் பண்ணியே ஆகணும். Article 83, Article 83 Class 2, Article 172 Class 1, Article 172 Class 2. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட கலைக்கிறதுக்கு அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பார்லிமெண்ட்டோட பார்லிமெண்ட் கிடையாது, லோக்சபாவோட டெசல்யூஷன் அண்ட் லோக்சபாவோட அந்த பீரியட் இது எல்லாமே சொல்கிறது தான் இது. 83 Class 2, 172 Class 1, 172 Class 2. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் நன்றாக இருக்கும் எப்போ அப்படின்னா, it should be carried out with the proper execution of the policies and rules. நல்ல வடிவமைக்கப்பட்ட கொள்கைகள் மற்றும் சட்டத்தின்படியே இதை செயல்படுத்தப்பட முடியும். அப்போ தான் இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் அதிகமாக இருக்கும், அப்போ தான் இது நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் என்பது ஒரு திருவிழா. எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா செலிப்ரேட்டட் அஸ் அ ஃபெஸ்டிவல். அது மறுக்க முடியாத உண்மை. இஃப் தே ஹேப்பன் ஒன்ஸ் இன் எவ்ரி 5 years, ஓகேங்களா, 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடந்தால் தான் அது ஒரு திருவிழாவாக கருதப்படும். சும்மா அடிக்கடியாக நடந்துகிட்டு இருந்தால் அது மக்களுக்கும் பிடிக்காமல் போயிடும், கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இந்த திருவிழாவை மகா திருவிழாவாக மகா ஃபெஸ்டிவலாக மாற்றணுமா அப்படிங்கிறது பல்வேறு கருத்துக்கள். ஆக்சுவலாக இப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பிள்ளையார் சுழி மட்டும்தான் இப்போ போடப்பட்டிருக்கு. It would go long days to come into effect if it should take place. ஓகேங்களா, அது கண்டிப்பாக வந்துருமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்மளால் இப்போதைக்கு எந்த விதமான உத்தரவாதமும் தர முடியாது. வந்தால் நல்லா இருக்குமான்னு கேட்டாலுமே அதுக்கும் பதில் இல்லை. ஏன்னா இட் ஹேஸ் போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். 2 ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா எப்பயுமே தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் நோக்கியே இல்லாமல் கவர்னன்ஸ் நோக்கி போகிறது மிகப்பெரிய ப்ளஸ். மிகப்பெரிய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, it is a basic threat to the federal nature of our democracy, federal nature of our constitution of India. அது மிகப்பெரிய த்ரெட்டு தான் அது. ஸோ இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதனுடைய சக்ஸஸும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.